நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? எஸ், நான் நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் மகிழ்ச்சி, உற்சாகம் சிறப்பா இருக்குது. அந்த உற்சாகம் அப்படியே பற்றி கொள்ளட்டும் இறை மக்களுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பான வேண்டுகோளோட இன்னைக்கு கதையை நம்ம வந்து கேட்கலாமா? வேண்டுகோள்லாம் வேண்டாம், எப்போ சொல்றதாண்ணா. இன்னைக்கான கதை என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பெட்டி கடை. சின்ன பெட்டி கடை. அந்த பெட்டி கடையில் எல்லாரும் இந்த விற்கிற மாதிரி ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி ஐட்டம், சின்ன சின்ன சிற்றுண்டிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வித்துட்டு இருக்காங்க. அப்போ 2 நண்பர்கள் அந்த கடைக்கு என்ன பண்றாங்க, போறாங்க. ஒருத்தன் பேச்சு கொடுத்துட்டு அந்த கடைக்காரர் திசை திருப்ப, இன்னொருத்தன் என்ன பண்றான், 2 டப்பாக்குள்ள இருந்து எல்லாத்தையும் எடுத்து அவன் என்ன பண்றான், மறைச்சு வச்சுக்கான். ஓகே, இந்த கடையில இருந்து எவ்வளவு சுருட்ட முடியுமோ அவ்வளோ சுருட்டிக்கிறாங்க. 2 பேருக்கும் செம சந்தோஷம். ஆகா, ஏகப்பட்ட பிஸ்கட் பாக்கெட், ஏகப்பட்ட சாக்லேட் எல்லாம் என்ன பண்ணியாச்சு, எடுத்து போட்டாச்சு, நம்ம அப்படியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு கடைக்காரர் சந்தேகப்படக்கூடாது. அது வந்ததுக்கு ஏதாவது ஒரே ஒரு திங்ஸை மட்டும் என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது மட்டும் கொடுங்கண்ணே, அந்த 2 ரூபா லாலிபாப் மட்டும் கொடுங்கன்னு கேட்டு அதை என்ன பண்றாரு, அவர் எடுக்கிறாரு, வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி திடீர்னு திரும்பி பார்க்குறப்போ அந்த பெட்டி கடைக்குள்ள இவர் என்ன பண்ணியிருக்கிறார், ஒரு சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறார். அந்த சிசிடிவி கேமரா பார்த்த உடனே அந்த எடுத்து வச்சான் இல்லையா, அந்த பையன் அதை என்ன பண்ணிட்டான், பார்த்துட்டு உடனே தன் நண்பனுக்கு கண்ணாலே சிக்னல் கொடுக்குறான். அங்க பாரு சிசிடிவி இருக்குது. ஐயோ இப்போ என்னாச்சு, மாட்டிக்கிட்டோமே. உடனே என்ன பண்றான், என்னாச்சு, அந்த லாலிபாப்போட சேர்ந்து இதுக்கும் சேர்த்து பில் போடுங்க, இதுவும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உடனே திருந பொருள்லாம் எடுத்து வச்சு பில்லு போட்டு அதுக்கான காசை என்ன பண்ணிடுறாரு, அவர் வாங்கிடுறாரு. வாங்கிட்டு போறப்ப சொல்றேன், பரவாயில்ல நினைச்சு, சின்ன பெட்டி கிடையாதாலும் நீங்க சிசிடிவி கேமராலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு. சிசிடிவி கேமராவா, அது சும்மா பொம்மைப்பா, எதுவும் இங்க வேலை செய்யாது, எல்லாம் இங்க நிறைய திருட்டு பசங்க ஜாஸ்தின்னு சொல்லி சும்மா மாட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு. இவங்களுக்கு ஐயோ போச்சு அப்படிங்கிற மாதிரி. சில நேரங்கள் நாம் செய்யக்கூடிய தவறுகளும் அப்படித்தான். ஓகே, இது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம திருத்திக் கொள்வதற்கு முயற்சி மேற்கொள்கிறோம். அப்புறம் அப்படி இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஐயோ இந்த தப்பை செஞ்சிருக்கலாமே அப்படின்னு கூட நம்மளையும் அதை செய்வதற்கான ஒரு மனநிலையில் வாழ்கிறோம். அப்போ எத்தகைய மனிதராக நாம் வாழ்கிறோம், சிந்தித்து பார்ப்போம். எஸ், கண்டிப்பா சிந்தித்து பார்ப்போம். இந்த சிந்தனையோடவே இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கலாம். விபாலை தரிசனம் பார்க்கலாம்.
ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், கண்டிப்பா கண்ணுக்கு விருந்தளித்திருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைய நாள் இங்க இருந்து நம்ம என்ன மெசேஜ் கடத்தி கொண்டு போக போகிறோம் இறை மக்களுக்கு? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னா, இன்னைக்கு போலியான மனிதர்கள் நம்முடைய நண்பர்கள் அப்படின்னு இருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க, ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன். ஏன்னா அந்த நேரத்தில் தான் யார் நம்ம கூட இருக்கிறா, யார் நம்மளை விட்டுட்டு போறா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ அதுபோல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது, எல்லா மனிதர்களும் கெட்டவர்கள் அப்படின்னும் சொல்லிட முடியாது. இரண்டுமே இரண்டரை கலந்திருக்கிறது. எது நமக்கு தேவையானது, எது சரியானது, அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பகுத்தறிதலை கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ அப்போ அந்த வகையில் இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் போலி மனிதர்கள் தானா என்பதை அடையாளம் காண்பதற்கான சில வழிகள். மேபி இதில் நாமளும் இருக்கிறோமோன்னு நம்ம என்ன பண்ணணும், ஒரு சுய பரிசோதனை என்பது செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா எப்போ நம்ம மற்றவங்களை மட்டுமே யோசிக்கிறோம், மற்றவங்க மட்டுமே தப்பாக இருப்பாங்களோ, அவங்க ஃபேக்காக இருப்பாங்களோன்னு யோசிக்கிறோம். நானும் தப்பாக இருக்கிறானா ஃபேக்காக இருக்கிறேன்னு யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க, அந்த மனிதர்களை நம்ம நோட்டீஸ் பண்ணுங்க. எல்லாரையும் நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்போ எதுவும் வேலை ஆகணும்னா மட்டும், எதுவும் காரியம் ஆகணும்னா மட்டும் இவங்க நம்ம கிட்ட பேசுகிறாங்க. அவங்க பேசக்கூடிய விதமே வேற மாதிரி இருக்கும், ஸ்லாங் மாறும், அவங்களுடைய முகஸ்துதி அதிகமாக இருக்கும். எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீலாம் எப்படி தூபம் போடணுமோ அவ்வளோ தூபம் போடுவாங்க. கண்டிப்பா. அப்போ இதெல்லாம் செய்கின்ற பொழுது இதை வைத்தே நாம என்ன பண்ணிடலாம், இவர்கள் தேவைக்கு மட்டும் நம்மை பயன்படுத்துவார்கள், தேவை முடிஞ்ச பிறகு நம்மளை கண்டுக்குவாங்கன்னு கேட்டா கண்டுக்க மாட்டாங்க. அடுத்த தேவை எப்போ வருதோ அப்பதான் மறுபடியும் வருவாங்க. சோ அப்ப இதை ஒரு நபர் செய்தால் அவர் போலியான மனிதர், இதை நான் செய்தால் நானும் ஒரு போலியான மனிதன் தான். இன்னும் இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். இனங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்கள் இனங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காளம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள், ஆர்ப்பரித்து பாடுங்கள். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கைகொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார். மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார்.
கர்த்தருடைய இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நாளில் திருப்பாடல் 98 5 to 9 முடிய உள்ள வசனங்கள் பதிலுரை பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பாடல் கடவுளை போற்றுகின்ற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது. இந்த திருப்பாடலில் நாம் பார்க்கின்ற சிறப்பான ஒரு கருத்து என்ன என்று பார்க்கிற பொழுது, படைப்பு அனைத்துமே சேர்ந்து கடவுளை போற்றி புகழ இந்த திருப்பாடல் ஒரு அழைப்பு கொடுக்கிறது. அதாவது மனிதர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள் தங்களுடைய புகழ்ச்சி பாக்களினாலே கடவுளை மகிமைப்படுத்துவார்கள். அதே காரியத்தை இந்த உலகத்தினுடைய படைப்புகள் எல்லாம் செய்தால் எப்படி இருக்கும் என்பதை இந்த திருப்பாடல் வெளிப்படுத்துகிறது. அதாவது அது கடல் மற்றும் கடலில் உள்ளவை அனைத்தும், ஆறுகளும் மலைகளும் எல்லாமே சேர்ந்து கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் என்று இந்த திருப்பாடல் 98 5 to 9 வசனங்கள் சொல்லுகின்றது. இதில் பார்க்கின்றோம், கடலும் அதில் உள்ளவை அனைத்தும், அதே போல ஆறுகளும் கைகொட்டி மகிழ்ச்சியாக கடவுளை போற்றி புகழ்ந்து பாட ஒரு அழைப்பு கொடுக்கிறது. அப்ப இந்த திருப்பாடல் முதல்ல என்ன சொல்கிறது அப்படின்னா, யாழினை மீட்டி கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அப்ப நல்ல ஒரு மகிழ்ச்சி குரலினாலே அந்த இசை கருவிகளோடு சேர்ந்து நல்ல இசையை எழுப்பி நல்ல குரலோடு மகிழ்ச்சி குரலோடு கடவுளை புகழ்ந்தேத்த வேண்டும். ஏனென்றால் கடவுளுடைய அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையில நினைத்து பார்த்து கடவுளுக்கு மாட்சிமையும் நன்றியும் சொல்ல மக்கள் கடமைப்பட்டு இருக்கிறார்கள். எனவே யாழினை மீட்டி நல்ல குரலோடு நல்ல ஆரவார ஒளியோடு கடவுளை புகழ்ந்து போற்ற மக்களுக்கு இந்த திருப்பாடல் அழைப்பு கொடுக்கிறது. இரண்டாவது, இந்த திருப்பாடல் எல்லாரையுமே அழைக்கிறது. மனிதர்கள் மட்டுமல்ல, படைப்புகள் அனைத்துமே. அப்ப ஆறுகள், மலைகள், கடல்கள், அதில் உள்ளவை அனைத்தும் எல்லாமே வாருங்கள், எல்லாருமே சேர்ந்து கடவுளை மகிமைப்படுத்தும் அற்புதமான ஒரு ஒரு கவிதைத்துவமான ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. ஆறுகளே கைகொட்டுங்கள், கடல்களே அதில் உள்ளவை அனைத்துமே நீங்கள் மகிழ்ந்து பாடுங்கள் என்று சொல்லுகிறது. அப்ப இந்த படைப்புகள் அனைத்துமே சேர்ந்து கடவுளை தங்களால் எப்படி மகிமைப்படுத்த முடியுமோ அந்த விதத்துல மகிமைப்படுத்த வேண்டும். அப்ப கடலும் ஆறும் எப்படி கடவுளை மகிமைப்படுத்தும்? அப்ப அந்த அளவுக்கு இந்த திருப்பாடல் எல்லாருமே சேர்ந்து, ஏனால் எல்லாமே கடவுளுடைய படைப்புகள், எல்லாமே கடவுளிடமிருந்து வந்தது. எனவே அந்த கடவுளுக்கு மாட்சி செலுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து பாடக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. இரண்டாவது, மகிழ்ச்சியின் ஆரவார ஒளி, அது முக்கியம். இங்கு எந்த ஒரு துயரமும் இல்லை, மாறாக கடவுள் முன்பாக மகிழ்ச்சியோடு பாட வேண்டும். எப்படி தாவீது அரசர் ஆண்டவருடைய திருப்பேழைக்கு முன்பாக மகிழ்ச்சியோடு அவர் நடனமாடி கொண்டு சென்றாரோ, அதுபோல படைப்புகள் எல்லாமே ஆரவார ஒளியோடு மகிழ்ச்சியோடு கடவுளை புகழ வேண்டும். எனவே ஆண்டவருடைய பிரசன்னத்துல அங்கு எந்த ஒரு துயரமும் இல்லை. ஆண்டவரை போற்றி பாடுகிற இடத்துல மகிழ்ச்சியும் ஆரவாரமும் இருக்கும். எனவே மகிழ்ச்சியோடு கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் என்று சொல்கிறது. இறுதியாக பார்க்கிற பொழுது அங்கு இறைவனுடைய நீதியான செயல்பாடுகளும் வெளிப்படுகின்றன. இறைவன் நீதி தீர்ப்பு வழங்க வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நேர்மையும் நீதியும் உள்ள இறைவன், நேர்மைக்கும் நீதிக்கும் உறைவிடமான இறைவன் தீர்ப்பு வழங்குகிறார். என்ன தீர்ப்பு? தண்டிப்பதற்கான தீர்ப்பா? இல்லை, மாறாக எல்லாவற்றையும் மீண்டும் பழைய நிலைக்கு, புதிய நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு செயல்பாடு தான் அந்த தீர்ப்பு. ஆகவே இறைவன் மீண்டும் எல்லாவற்றையுமே ஒன்றுபடுத்துகின்றார், இறைவன் மீண்டும் எல்லாவற்றையுமே சீர்படுத்துகின்றார் என்பதையே இந்த திருப்பாடல் சொல்லுகின்றது. எனவே இந்த திருப்பாடல்ல அற்புதமான கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. என்று பார்க்கிற பொழுது ஒரு கவிதை நயத்தோடு எல்லாமே சேர்ந்து, படைப்புகள் அனைத்துமே சேர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாட வேண்டும், கடவுளை மாட்சிப்படுத்த வேண்டும். அந்த மாட்சியின் நேரத்தில் மகிழ்ச்சியின் ஆரவார குரலோடு எல்லாமே கடவுளை புகழ்ந்து பாட வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படி செய்கிற பொழுது இறைவன் எல்லாவற்றையுமே அதன் காலத்துல சீர்படுத்துகின்றார், செம்மைப்படுத்துகின்றார், நெறிப்படுத்துகின்றார் என்பதை அற்புதமாக இன்றைய திருப்பாடல் வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த திருப்பாடல்ல நாம் எடுத்துக்கொள்கின்ற சிந்தனை என்ன என்று பார்க்கிற பொழுது, நாமும் கடவுளுடைய படைப்பு என்பதை உணர்ந்து கடவுளுக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு அவரை மாட்சிப்படுத்த வேண்டும். அவரை மாட்சிப்படுத்துவது கடவுளுக்கு நாம் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதன் அடையாளமாக இருக்கிறது. கடவுள் என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்திருக்கிறார், என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். இந்த படைப்புகளெல்லாம் உண்டாக்கியவர் என்னையும் உண்டாக்கி அது அவருடைய அன்பிலே, அவருடைய இரக்கத்தில எனக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்வழித்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து நாமும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியின் குரலோடு
கடவுளை போற்றி பாட வேண்டும். நாம் புலம்பிக் கொண்டோ அல்லது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு சில துயரங்களை நினைத்து கொண்டு கடவுளுக்கு எதிராக பேசுவது அல்லது குறை சொல்வது இதையெல்லாம் விட்டுவிட்டு கடவுளை நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சி குரலாலே நன்றியாலே நாம் அவரை மகிமைப்படுத்துவோம், மாட்சிப்படுத்துவோம். அப்பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து நம்மை வழிநடத்தும். மன்றாடுவோமாக. அன்பான தந்தை இறைவா, நாங்கள் இந்த நாளிலே உம்மை போற்றி போல்கின்றோம். உம்முடைய மேலான நன்மைத்தனங்களை நினைத்து நன்றி சொல்கின்றோம். தொடர்ந்து உமக்கு நாங்கள் எப்பொழுதுமே நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ்ந்து மகிழ்ச்சியோடு உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு தேவையான நல்ல உள்ளத்தை தர வேண்டுமென ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் போலியான மனிதர்களை அடையாளம் காண்பது எப்படி அப்படின்னு சொல்லி அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? எஸ், போலியான மனிதர்கள் என்னன்னா நம்ம போய் அவங்கள தேடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கூடவே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன் அது நம்மளா கூட இருக்கலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எப்பவுமே பேச்சு கொடுக்குறவங்க அன்னைக்கு ஒரு நாள் இப்போ யாரோ பற்றி வந்து பேசுறாங்க, இல்லை நம்ம உறவை பற்றி இன்னொரு ரிலேஷனை பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ அவங்க கிட்ட அவங்கள பற்றி இருக்க பாசிட்டிவான திங், அதாவது பாசிட்டிவான விஷயங்களை பற்றி நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறாங்களா இல்லை நெகட்டிவான விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுறாங்களா அப்படின்றத வச்சு நம்ம அவங்களை ஜட்ஜ் பண்ணிடலாம். ஓகே, அப்போ இவங்க நெகட்டிவாக வந்து அந்த ஒரு உறவை பற்றி பேசுகிறாங்கன்னா இவங்க வெளியே போய் நம்மளை பற்றி அப்படி தானே பேசுவாங்க அப்படின்னு. நிச்சயமா. அதாவது ஒருத்தருடைய முதுகுக்கு பின்னாடி செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல் என்ன அப்படின்னா தட்டி கொடுக்கறது மட்டும்தான். அதை விடுத்து ஒருத்தரோடு எனக்கு முரண் இருக்கிறது அப்படின்னா நேர்பட அவங்க கிட்ட போய் என்ன பண்ணிடலாம், நான் பேசிடலாம். அதை நான் இன்னொரு நபரிடம் சென்று தவறாக திருத்து கூறுவதோ ஏதோ செய்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக நான் போலியானவன். அப்போ இது போல என்னிடம் யாரும் என்கிட்ட சொல்றாங்க, அதை அப்படி சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களும் போலியானவர்கள் என்பதை நம்மால் எளிதில் அடையாளம் காண முடியும். இன்னும் எப்படிலாம் அடையாளம் காணலாம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். நவம்பர் 16. புனித ஜெத்ரூத். ஜெர்மனி நாட்டிலுள்ள துரிஞ்சியா பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1256 ஆண்டு ஜனவரி 6 பிறந்தார் ஜெத்ரூத். தன் தொடக்க கல்வியினை புனித மரியாவின் ஆசீர்வாதப்பர் சபையில் பயின்ற ஜெத்ரூத் இலக்கியம் மற்றும் மெய்யியல் இரண்டிலும் ஞானம் நிறைந்தவராக விளங்கினார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவர் ஆசீர்வாதப்பர் துறவற சபையில் சேர்ந்து அருட்சகோதரியாக அருட்பொழிவு பெற்றார். ஏழை பணக்காரர் என்று பாகுபாடு பார்க்காமல் அனைத்து மக்களையும் அன்பு செய்து வாழ்ந்த ஜெத்ரூத் கிபி 1281 ஆண்டு ஜனவரி 27 ஆண்டவர் இயேசுவை முதலில் காட்சியாக கண்டார். நற்செய்தியாளர் புனித யோவானின் திருவிழா நாளன்று இவருக்கு காட்சியளித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை தன் அருகில் அழைத்து தன் இதய துடிப்பினை கேட்கும்படி கூற ஜெத்ரூத் மனமகிழ்வோடு ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார். அருட்சகோதரி ஜெத்ரூத்திற்கு பலமுறை காட்சியளித்து உரையாடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என் அன்பிற்காக துன்பத்தினை அனுபவிப்பவர்கள் மகிமையின் பரிசினை பெறுவார்கள் என்றும், என்னை மகிமைப்படுத்த முனைகிறவர்கள் பதில் பெறாமல் போக மாட்டார்கள் என்றும் கூறினார். ஆண்டவர் இயேசுவோடும் அவரது திரு இருதயத்துடனும் தனிப்பட்ட உறவு கொண்டிருப்பதை தன் ஆன்மீகமாக கொண்டிருந்த அருட்சகோதரி ஜெத்ரூத், வழிபாடு என்பது கடமைக்காக நிறைவேற்றக்கூடிய ஒன்றல்ல, அது ஜெபவாழ்வின் அடித்தளம் என்று கூறினார். உத்தரிக்கிற நிலையிலுள்ள ஆன்மாக்களுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி அவர்களின் விண்ணக வாழ்விற்காக ஜெபித்த அருட்சகோதரி ஜெத்ரூத் கிபி 1302 ஆண்டு நவம்பர் 17 விண்ணகம் சென்றார்.
ஆண்டவர் இயேசுவினை பலமுறை காட்சியாகக் கண்டு அவரிடம் பாவிகளுக்காக மன்றாடிய அருட்சகோதரி ஜெத்ரூத்தினை திரு அவை புனிதராக உயர்த்த திருத்தந்தை 12ஆம் கிளெமெண்ட் உலகம் முழுவதும் இவரின் திருவிழாவினை கொண்டாட அனுமதி வழங்கினார். புனித ஜெத்ரூத் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உத்தரிக்கின்ற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம். சிறப்பான பகுதி இன்றைய புனிதர் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாளில் போலியான மனிதர்களை நம்மால் எப்படி கண்டறிய முடியும், அதற்கான சில வழிகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிதான் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்தது இது ரொம்ப எளிதான வழி, எல்லாரும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம சில மனிதர்களை அதை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். என்ன அப்படின்னா, அவங்க சொல்றதை தான் செய்யறாங்களா, கரெக்டாக அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றுகிறார்களா. அப்போ இது எல்லா தரப்புலையும் நம்ம என்ன பண்ணுவோம் யோசித்து பார்ப்போம். இப்போ நம்ம தேர்தல் சமயங்களில் நமக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் கரெக்டான அந்த வாக்குறுதியை கொடுத்து கடந்த முறை அதை நிறைவேற்றி இருக்கிறாங்களா, ஓகே நிறைவேற்றலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அடுத்து வேற ஒரு மாற்று தலைவரை என்ன பண்ணுவோம், சிந்திக்க தொடங்குவோம் நாம. அப்போ அதுபோல் நம்முடைய குடும்பங்கள்லேயும் இருக்கும். சில நேரங்கள் சில நிகழ்வுகள் யாரையா ஒரு சிலர்கிட்ட பொறுப்புகள் கொடுத்துருப்போம், லாஸ்ட் டைம் கொடுத்துட்டு அவங்க வந்து எல்லாம் சரின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் என்ன பண்ணல, செய்யலை. அப்போ இந்த டைம் அவங்களை என்ன பண்ண முடியாது, நாம நம்ப முடியாது. அப்போ அதற்கு பதில் வேறு ஒருத்தர் என்ன பண்ணலாம், அந்த வேலையை கொடுக்கலாம். ஸோ இப்போ இது போல என்னுடைய சொல் ஒன்று செயல் ஒன்றாக வேறு ஒன்றாக இருக்கிறது என்றால் நான் போலியானவர்கள். அப்போ ஈஸியா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். இன்னும் எப்படி எல்லாம் கண்டறியலாம் நம்ம தொடர்ந்து பேசும் பார்த்த பகுதி பார்க்கலாம். ஊர் உறங்கிய நள்ளிரவு வேளை அது. ரகசியமாய் வீட்டுக்குள் புகுந்து விட்டான் திருடன். அப்பாவும் அம்மாவும் 10 வயது மகளும் அமைதியாய் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். துரிதமாய் செயல்பட்டான் திருடன். பீரோவை திறந்தான். பணம் நகைகளை வாரி எடுத்தான். சின்ன மூட்டையாக கட்டி கொண்டான். சின்ன சத்தம் கூட காட்டாமல் வேலையை முடித்துவிட்டு முடிச்சோடு வெளியேறிய போது சின்னதாக சன்னமாக ஒரு சத்தம். எதிரே அங்கே நின்று கொண்டிருந்தாள் அந்த 10 வயது மகள், 10 வயது சிறுமி. பார்த்தவுடன் வியர்த்து விறுவிறுத்து வெளவெளத்து நின்றான் திருடன். சிறுமியோ கத்தவில்லை, கூப்பாடு போடவில்லை, ஊரை கூட்டவில்லை. உருட்டும் விழிகளோடு சன்னமான குரலிலே மிரட்டி நின்றாள். என்ன, பண நகை மூட்டையோட கிளம்பிட்ட? அந்தா அங்க கிடக்குது பாரு என்னோட பள்ளிக்கூட மூட்டை, புத்தக மூட்டை, மரியாதை அதையும் தூக்கிட்டு போயிரு, இல்லைன்னா கத்தி கூப்பாடு போட்டு அம்மா அப்பாவை எழுப்பி விட்டுறேன். தூக்கு தூக்கு, கிளம்பு கிளம்பு. கல்வி குழந்தையை பற்றுகிறதா, குழந்தை கல்வியை பற்றுகிறதா? உள்ளே நுழையும் போது கருத்த சிறுத்த முகம், வெளியே வரும்போது சிரித்த மலர்ந்த முகம். இதுதான் கல்விக்கூட முகவரி முகங்களா? பாடசாலைகள் வறுத்தெடுக்கும் வதை முகாம்களா? இல்லை கலகலப்பூட்டும் கலைமனைகளா? வெறுப்பை மூட்டும் கல்வி முறை வெறுமையான வாழ்வைத்தானே வளர்த்தெடுக்கும், வார்த்தெடுக்கும், வறுத்தெடுக்கும். படைப்பாற்றலின் கதவை திறக்கக்கூடிய சாவிதான் கல்வி. இது அகாதா கிறிஸ்டி. கல்வியை வியாபாரமாக்கும் நாடு இன்னொரு நாட்டுக்கு அடிமையாய்த்தான் இருக்கும். ஒரு நல்ல கல்வி புத்தகத்தை மட்டும் கற்பிக்காது, சமுதாயத்தையும் கற்பிக்கும். நாம் மகிழ்ச்சியுடன் கற்றுக்கொள்ளும் எதுவும் எளிதில் மறப்பதில்லை. இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் ஆய்வு உரை. பள்ளியில் படித்ததை மறந்த பிறகு எது எஞ்சி இருக்கிறதோ அதுதான் கல்வி. கடைசியா ஒரு கல்வி கடி. ஸ்கூல் டெஸ்ட்ல பிட்டடிக்கலாம், காலேஜ் டெஸ்ட்ல பிட்டடிக்கலாம், ஆனா பிளட் டெஸ்ட்ல மட்டும் பிட்டடிக்கவே முடியாது. எப்படி கடி? அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், என்னுடைய வாழ்வில் நான் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் போலியானவர்களா இல்லையா என்பதை கண்டறிவதற்கான வழிகள். அதில் அடுத்ததா என்ன, தன்னுடைய வெற்றி, அதாவது நம்முடைய வெற்றின்னு ஒன்று நடக்கிறப்போ, நம்மளுடைய லைஃப்ல வெற்றின்னு ஒரு விஷயம் நடக்கிறப்போ, அந்த வெற்றியை கொண்டாடுபவர்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம கூட இருக்க ஒரு நல்ல மனிதர் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். ஆனா அந்த போலியான மனிதர்கள், போலியான உறவுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறப்போ அதை வந்து கொண்டாடுறாங்களா இல்லை அவங்க வந்து அப்படியே வைத்தறிச்சல் பண்றாங்களா அப்படின்றத நம்ம நோட் பண்ணாலே தெரிஞ்சிடும் அவங்க என்ன பண்றாங்க. ஸோ அப்படிப்பட்டு அவங்கள நோட் பண்ணி
நம்ம வந்து அதை கவனிச்சிட்டோம் அப்படின்னா எஸ் அவங்க வந்து போலியான மனிதர்கள் அப்படின்றத நம்ம வந்து ஊர்ஜனப்படுத்தலாம். இதை சொல்லும்போது 2 நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்க்க வாய்ப்பு கிடச்சிது. அதில் என்ன யூடியூப் ஷார்ட்ஸ், அதில் என்னென்னா ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட வந்து இந்த வயிற்றுச்சல் மாத்திரை அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே அந்த அம்மா, எனக்கு தான் வயிற்றுச்சலே இல்லையே, எனக்கு எதுக்கு மாத்திரையை கொடுக்குறீங்க, போய் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு கொடுங்க, உங்கள் அக்காவுக்கு கொடுங்க அப்படின்னு. இல்லை, நான் சொல்கிற விஷயத்தை கேட்டால் உனக்கு வயிற்றுச்சல் வந்துடும். அப்படியே என்ன விஷயம் அப்படின்னா, எங்கள் அக்கா வீடு கட்டியிருக்காங்க. இன்னும் உங்கள் அக்கா வீடு, அப்போ மாத்திரையை கொடுன்னு சொல்லி நகைச்சுவைக்காக இது வந்து சொல்லப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட நடக்கலாம், சில இடங்கள்ல நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இது என்னன்னா, என்னுடைய வெற்றியை அவர்கள் எப்படி அணுகுகிறார்கள், எப்படி கொண்டாடுகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்களா, அல்லது அதை குறை சொல்கிறார்களா, இல்லை இந்த வெற்றி என் முன்னாடி கொண்டாடுற மாதிரி நடிச்சுட்டு என் முதுகுக்கு முன்னாடி போய் பேசுறாங்களா? முதுகுக்கு முன்னாடி போய் பேசுற விஷயங்கள் எப்படியுமே 5 சுத்து 6 சுத்து 7 சுத்து நம்ம காதுக்கு வந்துடும். ஸோ அப்போ நம்ம அவர்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். அப்போ என்னுடைய வெற்றியை எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதை வைத்து சரியானவர்களா போலியானவர்களா கண்டறியலாம். தொடர்ந்து பேசுவோம், பத்தி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் பார்வையில் உழைப்பும் ஓய்வும் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இயேசு ஓய்வின்றி உழைத்தார். பல நேரங்களில் நாம் வாசிக்கிறோம், அவர் உழைத்து களைப்புற்றார், தாகமுற்றார், அவர்களுக்கு உண்ணுவதற்கு கூட நேரமில்லை என்றெல்லாம் நற்செய்தி நூல்கள் பதிவு செய்திருக்கின்றன. இருந்த போதிலும் தன்னுடைய சீடர்களுடைய ஓய்வை பற்றி அவர் அக்கறை உள்ளவராக இருந்தார் என்னும் அருமையான ஒரு செய்தியை மார்க் நற்செய்தி 6:31 நாம் வாசிக்கின்றோம். திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். இது 6:30. 6:31 வாசிக்கிறோம், இயேசு அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. ஆகவே இந்த செய்தி, இந்த இறைமொழி நமக்கு பல செய்திகளை தருகிறது. இயேசுவுடைய பரிவு, இயேசுவினுடைய அக்கறை, தன்னுடைய சீடர்கள் மீது அவர் கொண்ட அக்கறை, உழைப்பு பற்றி அவருடைய பார்வை, ஓய்வை பற்றி அவருடைய பார்வை, இவை அனைத்தும் இந்த இறைமொழியில் அடங்கி இருக்கின்றன. இயேசு தன்னுடைய சீடர்கள் மீது பரிவு கொண்டார். நாமும் இயேசுவை பின்பற்ற வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் நம்மோடு வாழ்பவர்கள், பணியகத்தில் நம்மோடு உழைப்பவர்கள், அவர்களுடைய ஓய்வை பற்றி, அவர்களுடைய களைப்பை பற்றி நாம் அக்கறை கொள்ள வேண்டும். நீங்கள் ஓய்வு எடுத்தீங்களா, நீங்கள் களைப்பாக இருக்கிறீங்களா, நீங்கள் உணவு உண்டீர்களா என்று கேட்பது நல்ல பண்பு. இயேசுவின் ஆளுமையில் நாம் பங்கேற்கிறோம். அதே வேளையில் இன்னொரு செய்தியும் அங்கே இருக்கிறது, சற்று ஓய்வெடுங்கள். அந்த சற்று என்கிற சொல்லையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏனென்றால் 2 முனைகள், 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கின்றன. 2 முனைகள் இருக்கின்றன, எதிரெதிர் முனைகள். சிலர் ஓய்வின்றி உழைக்கிறார்கள், அது தவறு. சிலர் உழைப்பின்றி ஓய்வெடுக்கிறார்கள், அதுவும் தவறு. எனவே 2 முனைகளுக்கும் செல்லாமல் சமநிலையில் நாம் இருக்க வேண்டும். உழைப்புக்கேற்ற ஓய்வு, ஓய்வுக்கேற்ற உழைப்பு, அதுவே தகுதியும் நீதியும் ஆகும். எனவே தொடக்க நூல் சொல்கிறது 6 நாட்கள் உழைத்து 7வது நாள் கடவுள் ஓய்வெடுத்தார். ஆகவே 6க்கு 1 என்கிற விகிதம் நல்ல ஒரு விகிதம் போல தோன்றுகிறது. எனவே நாம் உழைக்க வேண்டும், உழைத்துவிட்டு சற்று ஓய்வெடுக்க வேண்டும். அதிகமாக ஓய்வெடுத்துக்கூடக்கூடாது, அது சோம்பேறித்தனமாக மாறிவிடும். எனவே இயேசு தன் சீடர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களை ஓய்வெடுக்க சொன்னார். அது இயேசுடைய ஆளுமையை காட்டுகிறது, இயேசுடைய பெருந்தன்மையை காட்டுகிறது, இயேசுடைய தலைமை பண்பை காட்டுகிறது. இயேசுவை போல நாமும் நம்மோடு வாழ்வோர் மீது அக்கறை கொண்டு பரிவு கொண்டு அவர்களுக்கு ஓய்வு வழங்குவோமாக. அந்த ஓய்வு நீண்டு விடாமல் நாம் பார்த்து கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. மிக சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாளில் போலியான மனிதர்களை நம்மால் எப்படி கண்டறிய முடியும், அதற்கான வழிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா எப்படி வெற்றியை, நம்முடைய வெற்றியை எப்படி அவங்க அணுகுறாங்க, அதை வச்சு நம்ம அவங்களை கண்டுபிடிச்சிக்கலாம். அதுபோல நம்முடைய தோல்வியை எப்படி அவங்க அணுகுறாங்கன்றத கண்டுபிடிச்சு, எப்பண்டா இவன் கீழே விடுவான், ஆஹா இந்த வார்த்தையை நான் சொல்லி அவனை நான் அப்படின்னு சொல்லி ரெடியா இருப்பாங்க. ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம்னா நம்மளை விட ரொம்ப சோகமாயிடும் அவங்க முகம் எல்லாம். பார்த்துருக்கீங்களா? சோகமாக சந்தோஷமா தாங்க ஆவாங்க. இல்ல சோகமாயிடும். என்னன்னா அவங்க அந்த மாதிரி ஹேக் பண்ணுவாங்க நம்ம முன்னாடி, ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா எல்லா விஷயங்களும் நடக்கும் இதுல. என்னன்னா நம்முடைய வெற்றி, அதாவது நான் சொன்ன மாதிரி
இந்த வார்த்தையை அவன் விழும்போது நான் என்ன பண்ணணும், சொல்லணும். இப்போ எனக்கு ஒரு சில எண்ணங்கள் உண்டு. ஏன்னா பைக்கில் போயிட்டு இருக்கிறப்போ அந்த சாலைகளில் சில பேர் என்னென்னா குறுக்க நெருக்கையும் ஓட்டிட்டு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி போவாங்க. எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா அவன் ஒரு நாளாவது அவன் விழுறதை பார்த்து பக்கத்தில் நின்று கைத்தட்டிட்டு போகணுங்கிறது ஒரு ஆசை உண்டு. ஏன்னா அவனும் ஒழுங்காக ஓட்ட மாட்டேங்கான், போகிறவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற ஒரு இதில். இதுபோல் போலியான மனிதர்களும் எப்போ அவன் விழுவான், அப்போ இது போல் எப்படி இந்த வார்த்தையை சொல்லி நான் அதை குத்தி காட்டலாம், இல்லை இந்த வார்த்தையை சொல்லி நான் அவர்களை காயப்படுத்தலாம், இல்லை நீங்கள் சொல்கிறது போல் கூட சேர்ந்து அழுகிற மாதிரி அழுதுட்டு அந்த பக்கம் போய் நான் அவங்க வேணும், இது வேணும், இன்னமும் வேணும், நான் அப்போல்லாம் நினச்சேன் அப்படி. இதில் என்னன்னா கடவுளையும் கூட சப்போர்ட் கூப்பிடுவாங்க. நான் கும்பிட்ட தெய்வம் என்ன பண்ணலை, கைவிடலை, அவனுக்கு சரியான தண்டனை. ஏன்னா ஏசுநாதருக்கு தான் வேலை பாருங்கள், யாராவது ஒருத்தர் வந்து காலவாரி விடுறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படி தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நம்முடைய சுயநலத்தை, நம்முடைய போலியான தனத்தை கடவுளையும் துணைக்கு என்ன பண்ணிக்கிறோம், கூப்பிட்டுக்கிறோம். தவறான ஒரு செயல், திருத்திக் கொள்வோம். தொடர்ந்து பேசலாம் ஜோய். அடுத்த பகுதி அதுக்கு ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். கல்பனா, நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் போலியானவர்களா இல்லையா, நாம் போலியானவர்களா இல்லையா, இது எல்லாத்தையும் கண்டறிவதற்கான வழிகள் அடுத்ததாக கண்டிப்பா ஒரு இதுவும் சொல்றப்போ நம்ம இப்படி இருந்திருப்போமோ அப்படிலாம் யோசிக்க தோணுது. அப்படி இருந்திருப்போம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து அந்த டைமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து போலியான உறவுகள் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, எப்பவுமே வந்து நம்ம கூட இப்போ லாங் லைஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உறவு எப்பவுமே நம்ம வந்து சந்தேகப்படக்கூடிய உறவே கிடையாது. எதுவாக இருந்தாலும் நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனா இப்படிப்பட்ட இந்த போலியான உறவு என்ன பண்ணணும்னா அந்த பர்பஸ், அதாவது அவங்களுக்கு தேவையான பர்பஸ்க்காக, தேவைக்கு மட்டும் நம்ம கிட்ட வருவாங்க. தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் நம்மளை விட்டு விலகி போறதுக்கு தான் ரெடியா இருப்பாங்க. ஸோ அதை நம்ம அப்படியே பாக்குறப்பவே தெரிஞ்சிடும், ஓகே இவங்க வந்து ஒரு ஃபேக் பீப்புள் அப்படின்ட்டு. கண்டிப்பா அது நம்ம கூட பழகுற வரைக்கும் காத்திருக்கணுமானா தேவையில்லை. அவங்க மற்றவங்க கிட்ட எப்படி பழகிருக்காங்க, மற்றவங்களோட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது, கொஞ்ச நாளைக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களை கண்டுக்கிறதே இல்லை, கொஞ்ச நாளைக்கு நல்லா பேசுறாங்க, அப்புறம் கண்டுக்கிறதே இல்லை. இது போல இருந்து இன்று என்னிடமும் அப்படியே ஒரு தொடக்கத்தை கொண்டு வராங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு ஒன்று என்னால் ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கிறது, அல்லது என்னிடம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளோ ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்போ அதை வைத்து போலியான மனிதர்களை அடையாளம் கண்டறிய முடியும். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே வெற்றி பெறுவதற்காக நாம் எல்லாரும் வழி தேடிக் கொண்டிருக்கிறோம். இதோ R.H. லெஸ்ஸர் என்ற சமய போதகரும் அறிஞரும் ஆகியவர் வாழ்விலே வெற்றிக்கான வழியை நமக்கு இவ்வாறு சொல்லிக் கொடுக்கிறார். அவர் கூறுகிறார், இட் இஸ் ஓன்லி பை ட்ரைங் அகெயின் அண்ட் அகெயின் the most stubborn vice can be broken. The most beautiful virtue can be gained by perseverance. If you really perceive, if you try again and again, you must succeed. பாருங்கள், அவர் பயன்படுத்துகிற அந்த கடைசி வார்த்தை, you must succeed. நீ வெற்றி பெற்றாக வேண்டும். எதனால், எவ்வாறு? இதோ அவர் குறிப்பிடுகின்ற வழிகள். மீண்டும் மீண்டும் முயற்சிப்பதால் நமக்குள் இருக்கின்ற ஒரு தீய பழக்கத்தை நம்மால் மாற்ற முடியும். அவ்வாறே விடாமுயற்சியால் மட்டுமே நமது வாழ்விலே ஒரு நல்ல பண்பை உருவாக்க முடியும். விடாமுயற்சியோடு மீண்டும் மீண்டும் நீ முயற்சி செய்தால் வெற்றி பெறுவாய், வெற்றி பெற்றாக வேண்டும். அந்த இறுதி 2 குட்டி வார்த்தைகளை பாருங்கள். நான் வெற்றி பெற்றாக வேண்டும். எப்போது? இந்த விடாமுயற்சி என்பது என்னிடத்திலே இருக்கும்போது. அவர் கூறுவதை நாம் பார்க்கும்போது, உதாரணமாக ஒரு மனிதனுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரே நாளில் நான் மாறிவிடுவேன் என்று சொன்னால் முடியாது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தால் அந்த பழக்கத்தை அவர் தன்னிடமிருந்து அகற்றலாம். அதே போல ஒரு நற்செயலை செய்வதற்காக முடிவெடுத்தால் மீண்டும் மீண்டும் செய்யும்போது அந்த நற்செயல் ஒரு நட்பண்பாக நம் வாழ்விலே மாறும். எனவே வெற்றிக்கான மிக முக்கியமான வழி விடாமுயற்சியோடு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் வெற்றி பெறுவாய் என்றல்ல, நீ வெற்றி பெற்றாக வேண்டும். யூ மஸ்ட் சக்சீட். கட்டாயம் இது நீ வெற்றி பெறுவாய். எப்போது? விடாமுயற்சியோடு மீண்டும் மீண்டும் நீ முயற்சி செய்கின்ற போது, நீ செய்ய வேண்டிய காரியங்களை விடாமுயற்சியோடு செய்து கொண்டே இருந்தால்
வெற்றி உன் எதிரிலே வரும், உன்னை வெற்றி அரவணைத்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆன்றோர் வாக்கு நம்ம பகுதி பார்த்துட்டோம். எஸ், இன்றைய நாளில் வந்து ஒரு சிறப்பான தலைப்பு தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு ஃபேக் பீப்புள் ஒளிஞ்சுதான் இருப்பாங்க. ஏதோ ஒரு காரியத்தில் அப்போ அவங்க வெளியே வரதான் செய்வாங்கன்ற மாதிரி அந்த ஃபேக் பீப்புள் நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா நம்ம லைஃப் நல்லா இருக்காதுல்ல. அப்போ அவங்களை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கான வழி ஏதாவது கிடைக்குமா அப்படின்றத இன்றைய நாளில் நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததான் இல்லை. அடுத்ததாக அவர்களை கண்டறிவதற்கான வழிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரகசியம் அப்படின்னாலே ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்சா தான் ரகசியம். அது இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிட்டாலே அது ரகசியம் அப்படிங்கிறது. அப்போ அந்த மாதிரி ரகசியத்தை பிரேக் அவுட் பண்ணுறப்போ ஒருத்தர்கிட்ட நம்பி, நம்ம எல்லாம் சின்ன வயசில் சொல்லுவோம், எனக்கு ஒன்ட்ட மட்டும் தான் சொல்கிறேன் சத்தியம் பண்ணு, அதுவும் டிக் போட்டு சத்தியம் பண்ணு, கிராஸ் போட்டு சத்தியம் பண்ணு, இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணியிருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நாம் செஞ்சிருப்போம், நம்ம ஃப்ரெண்டு கிட்ட நீ பண்ணுன்னு சொல்லி வாங்கியிருப்போம். அப்போ இதை வந்து பிரேக் பண்ணக்கூடாது, அதற்கான ஒரு அடையாளம் இது. அப்போ அதை இவங்க பிரேக் பண்ணுறாங்களா? அது பிரேக் பண்ணால் கூட பரவாயில்ல, உள்ளதை உள்ளபடி சொல்கிறாங்களா, இல்லை அதை திரித்து வேற மாதிரி சொல்கிறாங்களா? எவ்வளோ விஷயங்கள் அதுக்கு மானே தேனே பொன் மானையெல்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்களா? அப்போ இதை வைத்தும் ஒருவேளை அதை செய்கிறாங்க. என்கிட்ட இப்போ இன்கேஸ் என்கிட்ட யாரோ ஒருத்தவங்க ரகசியம் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க, நீ வேறு யார்ட்டே என்ன பண்ணாத, ஷேர் பண்ணாத, உன் மனசோட வச்சுக்கோனா அதை நான் மனசோட வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நான் இன்னொருத்தர் அவர் சொல்லி முடிச்சு ஒரு 2 நாளில் இல்லை நெக்ஸ்ட் டேவோ இல்லை சேம் டேவே இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட சொன்னார், நான் ஓன்ட்ட சொல்கிறேன், நீ யார்ட்டையும் சொல்லிடாதுன்னு சொல்லி நான் ஒருத்தர்கிட்ட சொல்லி அதில் எக்ஸ்ட்ரா கண்ணு காது மூக்கு வச்சு நான் பேசுகிறேன்னா நான் போலியான மனிதன் தான். அப்போ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் இல்லை. அதுபோல நான் சந்திக்கக்கூடிய மனிதர்களும் இந்த தவறை செய்தால் அந்த தவறை செய்யக்கூடியவர்கள் போலியான மனிதர்கள் என்றதை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்வோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்தியராகிய நாம் என்கிற தொலைத்தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய மாநிலம் ஒரு சிறப்பான உயர்நீதிமன்றத்தை பெற்றிருக்கிறது, மற்ற மாநிலங்களைப் போலவே என்பதில் நாம் பெருமை கொள்கிறோம். இந்த உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றத்தைப் போல நீதி பேராணைகளை வெளியிடுகிற ஒரு மாபெரும் அதிகார வரம்பை கொண்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் பிரிவு 32 கீழ் 5 விதமான நீதி பேராணைகளை வெளியிடுவதற்கான ஆற்றல் படைத்தது என்பதை நாம் பார்த்தோம். அதையே உயர்நீதிமன்றமும் கொண்டிருக்கிறது. பிரிவு 226 உயர்நீதிமன்றத்திற்கு அந்த அதிகாரத்தை வழங்குகிறது. இந்த 5 நீதி பேராணைகளும் அரசு தொடர்பானவைகளுக்கு மட்டும்தான் செயல்படுத்த முடியும், தனியாருக்கு அதை செயல்படுத்த முடியாது. நீதி பேராணைகள் அரசு அல்லது அரசு உதவி பெறுகின்ற நிறுவனங்களுக்கு எதிராகத்தான் இந்த நீதி பேராணைகளை உயர்நீதிமன்றம் வழங்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நீதி பேராணைகள் மிக மிக முக்கியமானவை. எதற்காக அரசியலமைப்பு சட்டம் இந்த நீதி பேராணைகளை ஒரு உத்தரவாக இதன் வழியாக ஒரு தீர்வை கொடுப்பதற்கு உச்ச நீதிமன்றத்தையோ உயர் நீதிமன்றத்தையோ ஆற்றல் படுத்தி இருக்கிறது என்றால் அதற்கான காரணம், அப்போதுதான் இந்த நாட்டினுடைய எல்லா குடிமக்களுக்கும் தங்களுடைய உரிமைகள் இந்த அரசால் அரசு நிறுவனங்களால் பறிக்கப்படுகிற பொழுது தகுதியான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக. இல்லைன்னா அவர்களுக்கான அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. எனவே சமூகத்தில் ஓரளவு சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக, நீதி செயல்படுத்தப்படுகிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்வதற்காக இந்த 5 நீதி பேராணைகளும் வழங்கப்படுகின்றன. இவை நம்முடைய உயிரோடு தொடர்புடையது, நம்முடைய பணியோடு, தகுதி நிலையோடு, வாய்ப்புகளோடு தொடர்புடையது. எனவே மனிதத்தை உயர்த்தி பிடிக்கின்ற இந்த அரசியலமைப்பு சட்டம் மனிதம் ஒருபொழுதும் சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக, மானுடம் மரித்து போய்விடக்கூடாது என்பதற்காகவே இந்த நீதி பேராணைகளை வழங்குகிறது. இந்த 5 நீதி பேராணைகளையும் ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம். இதை உச்ச நீதிமன்றத்திற்கும் இந்த அதிகாரம் இருக்கிறது, ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கின்ற மாநில உயர் நீதிமன்றத்திற்கும் இந்த அதிகாரம் இருக்கிறது. எனவே இதை அவர்கள் இதில் உண்மையாகவே ஒரு தரப்பு பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிந்தால் அவர்கள் உடனடியாக அதனை விசாரித்து இந்த நீதி பேராணைகளை வழங்குவதன் மூலம் நீதியை மீண்டும் நிலைநிறுத்துகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நீதி பேராணைகள் பல நேரங்களில் பல மனிதர்களுடைய வாழ்வை பாதுகாப்பதில் பெரும் பங்காற்றி இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான வழக்குகள் உங்களுக்கு சுட்டிக்காட்ட முடியும், நமக்கு நேரம் கிடையாது. எனவே ஏதோ ஒரு விதத்தில்
அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதாக நினைக்கிற பொழுது இந்த நீதி பேராணைகளின் மூலம் தங்களுக்கான நியாயத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே இந்த நீதி பேராணைகளை பற்றி நாம் ஆழமாக தெரிந்து கொள்வது நல்லது. நமக்கோ நம்முடைய உறவுகளுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ இத்தகைய ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை எழுகிற பொழுது அவர்கள் தங்கள் உரிமைகளை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக அரசிடமிருந்து, ஏனென்றால் அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக 2 அடையாளங்களை சொல்றார். ஒன்று, இட் ஷுட் பி a transparent government and it should be an accountable government என்று சொல்வார்கள். ஒன்று, அரசினுடைய செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். இன்னொன்று, அது சமூகத்திற்கு கணக்கு கொடுக்கிற ஒரு நேர்மையான ஒரு அரசாக அது இருக்க வேண்டும். இட் ஷுட் பி அக்கௌண்டபிள். மக்களுக்குத்தான், ஏன்னா மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் ஒரு அரசை உருவாக்குகிறவர்கள். எனவே தங்களுடைய எஜமானர்களுக்கு கணக்கு கொடுக்கிற விதத்தில் அவர்கள் செயல்பட வேண்டும் என்பது இதன் மூலம் சொல்லப்படுகிறது. எனவே அரசு ஒருவேளை தன்னுடைய நிறுவனங்கள் மூலம் அல்லது சரியாக செயல்படாததன் மூலம் அல்லது சரியானவற்றை செய்யாமல் தவறானவற்றை செய்கிற பொழுதெல்லாம் எப்படி இந்த அரசியலமைப்பு சட்டம் அதற்கு ஒரு தடை விதித்து நேர்மையான நீதியான வழியில் அவர் அரசை செலுத்துவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதில் நீதி பேராணை மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அவற்றை நாம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். இந்த நாளில் இணைந்தமைக்கு நன்றி. வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட பேசிட்டு இருக்கிறோம், போலியான மனிதர்களை அடையாளம் காண்பது எப்படி. அடுத்ததா என்ன? எஸ், இது பெரும்பாலும் நம்மளே இந்த மாதிரி சம்பவம்லாம் மீட் பண்ணிட்டு வந்திருப்போம். அப்போ இப்போதான் எனக்கே புரியுது, சரி இது போன்ற மனிதர்கள் நம்ம கூடவும் இருந்திருக்காங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்போ அந்த இடத்துல அந்த ஒரு கூட்டத்தின் நடுவில் நமக்காக அந்த குரல் கொடுத்து அந்த உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சு அங்கேயே நமக்காக சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு உண்மையான உறவை நம்ம கூட இருந்திருக்காங்கன்றத உறுதிப்படுத்திக்கலாம். அதுவே எல்லா கூட்டமும் கலைஞ்சதுக்கு அப்புறமா தனியா நம்மளை கூப்பிட்டு இல்ல நீ பேசுனதுலாம் கரெக்ட் தான், நீ செஞ்சது தப்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தனியா ஏதோ சொல்றாங்க அப்படின்னா அப்ப தெரிஞ்சுக்கலாம் அவங்க ஒரு ஃபேக் பீப்புள். கண்டிப்பா. ஏன்னா எனக்கு எல்லாரும் முன்னாடியில இருந்தா உண்மை என்ன பண்ணணும் எடுத்து சொல்லணும். எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்றதுக்கு தைரியம் இல்லை. அப்போ அந்த தைரியம் இல்லாத ஒரு கோழைத்தனத்தை எப்படி தனிமையில வெளிப்படுத்துவது? நீ செஞ்சதெல்லாம் அது நம்முடைய குடும்பங்களிலும் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள், நாம் பணி செய்யக்கூடிய பணித்தளத்திலும் இருப்பார்கள். மேபி நாம கூட அந்த மனிதராக இருக்கலாம். ஏன்னா எனக்கு உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். அந்த உண்மையை நான் உறக்க சொல்லாமல் எல்லாம் முடிஞ்ச பிறகு நேரடியாகவோ இல்லை தனிமையில் ஒரு ஃபோன்லையோ அவங்கள்ட்ட போயிட்டு நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கரெக்டு, நீ பண்ணதா, நீ அதுல இருந்து மாறவே மாறாதான்னு இன்னும் கூட கொஞ்சம் என்ன பண்றது, ட்ரிகர் பண்ணி விடுறது, உசுப்பேத்தி விடுறது. ஸோ அப்போ இந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடிய மனிதனாக நான் இருந்தால் நான் போலியானவன். இத்தகைய மனிதர்களை நான் கண்டறிந்தால் அவர்கள் போலியானவர்கள், விலகி நிற்போம். இன்னும் போலியான மனிதர்களை எப்படி கண்டறியலாம்ன்றதை தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளுடைய மாடி தோட்டமோ அல்லது புறக்கடை தோட்டமோ அல்லது நம்மளுடைய தோட்டத்தில் ஒரு சின்ன பகுதியோ அல்லது ஊடு பயிராக போடுற மாதிரி ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்துலையோ நம்ம ஒரு சில வகை கீரைகளை நம்ம வளர்க்கலாம். மற்றவங்களுக்கு இல்லைனாலும் எனக்காக வளர்க்குறது அப்படின்னு நமக்காக வளர்க்கலாம். அதில் முக்கியமான கீரை இந்த பிரண்டை. நமக்கு இன்றைக்கி ஊரில் வீட்டில் பெரியவங்க அல்லது எல்லாருக்கும் மூட்டு பிரச்சனை, கைகால் எலும்பு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய முதல் கீரை பிரண்டைக்கீரை. இதை வாரம் ஒரு முறை எடுத்துக்கிற மாதிரி நம்ம அதை செய்யலாம். சர்க்கரவர்த்தி கீரையோட விதைகளை போட்டு வச்சு அதுலேருந்து வரக்கூடியதை சர்க்கரவர்த்தி கீரைக்கு பயன்படுத்தலாம். இந்த புளிச்சக்கீரை இருக்கு இல்லைங்களா, இந்த புளிச்சக்கீரையை நீங்கள் 2 விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று நமக்கு கீரைக்காகும், இன்னொன்று பக்கம் இந்த புளிச்சக்கீரை அவ்வளோ ஒரு மணிச்சத்து அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய, கந்தக சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். இதை நல்ல இலையெல்லாம் எடுத்து தண்டையுமே குட்டி குட்டியாக வெட்டி உள்ளே போட்டு மிக்சியில் வச்சு அரைச்சிங்கன்னா ஒரு 2.5 லிட்டர் கிடைக்குதுன்னா இதை நீங்கள் 30 லிட்டரு பஞ்சகாவியாவோட கலந்து அடிக்கலாம். அது அபரிமிதமான லாபம் தரக்கூடியது புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை அவ்வளோ ஒரு நல்ல பலன் இருக்குங்க. நீங்கள் இந்த பதிவை கேட்டாலும் நான் சொல்கிறேங்க தனிப்பதிவில், அது நீங்கள் பாருங்கள். புளிச்சக்கீரை அவ்வளோ ஒரு சிறப்பானது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கிறது முருங்கைக்கீரை. ஆனால் அது கிடைக்கிறதில்ல, பெரும்பாலான நேரங்களில் கிடைக்கிறதில்ல.
அது எல்லா கிராமங்களுக்கும் நம்ம கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். நகரங்களுக்கு தான் நம்ம விற்பனை பண்ணவும் இல்லைங்க. இன்றைக்கி சாதாரணமாக ஒரு கட்டு வந்து 20 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. நீங்கள் முருங்கைக்கீரை பண்ணலாம். முக்கியமாக வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் கொத்தமல்லி பண்ணலாம். கொத்தமல்லி விவசாயம் வந்து ரொம்ப நல்லதுங்க. 25லேருந்து 30 நாளுக்குள்ளே நமக்கு கிடைக்கிற விவசாயம் அது நமக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி முளைக்கீரை, வெள்ளை முளைக்கீரை, சிவப்பு முளைக்கீரை. முளைக்கீரைங்கிறது ஒரு நல்ல விற்பனை ஆகக்கூடிய ஒரு முக்கியமான கீரைங்க. அதே மாதிரி பொன்னாங்கண்ணி, முடக்கத்தான் கீரை, தூதுவளை, இன்னும் சொல்லப்போனால் பருப்பு கீரை, முளைக்கீரை. இந்த கீரைகள் வந்து பெரிதும் மக்களால் விரும்பப்படுதுங்க. இது நம்ம வளர்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம கோழி வளர்க்குறோம் அப்படின்னா அதுங்களுக்கு பிச்சு போடுறதுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். குறைந்த உற்பத்தி செலவில் அதிகமான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அந்த நாட்டு கண்காட்சியில் நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வரோம் பார்த்திங்களா அந்த விதைகள், அந்த விதைகளை தூவி விட்டு மேலால் தூவி விட்டு அதுக்கு வேணுங்கிற சத்துக்களை மட்டும் கொடுத்துட்டா போதுங்க. உங்களுக்கு தெரியும், இலை தான் அதோட உற்பத்தி பொருள். அப்படிங்கிறப்ப தழைச்சத்து சிறப்பாக இருக்கிற மாதிரி தரையிலையும் தெளிச்சும் கொடுக்கலாம். அதே மாதிரி பூச்சிகள் கடிக்காமல் இருக்க ஒரு சில பாதுகாப்பு முறைகளை மட்டும் ஆரம்பத்துலேருந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டால் போதுங்க. முக்கியமாக வேப்பங்கொட்டை கரைசல் அதை தொடர்ந்து பயன்படுத்தணும். 5 நாளைக்கு ஒரு முறை 5 நாளைக்கு ஒரு முறை அப்படி பயன்படுத்தணும். கடைசியாக அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நிறுத்திக்கணுங்க. பட் தொடர்ந்து பண்ணுறது நல்லது. ஒரு தடவை கீரையை அறுவடை பண்ணிங்கன்னா நல்ல சத்துக்கள் கொடுத்து திருப்பி எழுப்பி கொண்டு வரணும். ஏன்னா அப்படி 2வது தடவை முறையான சத்துக்களை கொடுக்கலன்னா நமக்கு அந்த பயிரில் அதிகமான விளைச்சல் வர்றதில்ல. அப்படி நீங்கள் பல விதமாக செலவழித்து பண்ணுறதை விட ஹியூமிக் பவுடரை வாங்கி அதை நீங்கள் அடி உரமாக போட்டுக்கிட்டு அந்த பயிரை வளர்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக வருதுங்க. எருக்கு கரைசல் கொஞ்சம் அதிகமாக தெளித்து கொண்டு வர நல்ல இலை விரிஞ்சு வருங்க. விரிஞ்சு சூப்பராக வரும். தளன்னு அப்படி மினுமினுப்பாக வரும். எருக்கு கரைசல் மட்டும் நீங்கள் தெளிச்சிங்கன்னா கீரை சாகுபடியில். பட் எது நம்ம அறுவடை செய்ய போகிற நாள்லேருந்து 3 நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா நமக்கு ஒரே உயரமாக மிகச்சிறந்த கீரை வகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி கீரையை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் பெரிய நகரங்களில் கூட ஒரு இடத்துல கிடைக்கிதுங்க. கிராமங்கள்லேயோ அல்லது மத்திய தர நகரங்கள்லேயோ அது கிடைக்கிறதில்ல. நமக்கு மாடி தோட்டத்துலேயோ புறக்கடை தோட்டத்துலேயோ அல்லது நம்ம தோட்டத்தோட பல பகுதிகளெலாம் வளர்க்க வாய்ப்பு இருக்குங்க. இதை வளர்த்து நம்ம கொடுக்குறது ரொம்ப முக்கியம். இதில் என்ன ஒன்று பார்க்கணும், இலை ஓட்டையெல்லாம் பார்க்கணும், பூச்சி கடிக்காமல் பார்த்துக்கணும். அப்போ அந்த பூச்சி கடிக்காமல் இருக்கணும்னா பூச்சி விரட்டி திரவத்தை தெளிக்கணும். ஒன்று இயற்கை வழி திரவம் அல்லது உங்களுக்கு அது பிடிக்கலையா உயிர் வழி திரவத்தில் வெர்டிசிலியம் லக்கானின்னு ஒரு திரவம் இருக்குங்க. அதை தெளிச்சுக்கிட்டாலே நல்லதாக வருங்க. சரிங்களா? இலைகளை பொறுத்தளவில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக்கிறதுக்கு அந்த சூடோமோனஸ் பவுடர் கொடுக்கறது, ஹியூமிக் பவுடர் கொடுக்கறது, இந்த எருக்கு கரைசல் கொடுக்குறது, இதை கொடுத்தாலே மிகச்சிறந்த பலன்கள் வரும். செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். போலியான மனிதர்களை எப்படி கண்டறியலாம் அதற்கான வழிகளில் அடுத்ததாக அடுத்ததாக எப்படி அவர்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருப்போம், பவுண்டரி லைன் அப்படின்னு. அப்போ அந்த பவுண்டரி லைனை தாண்டும் போது தான் எல்லாமே பிரச்சனைக்குரியது. அழகாக தமிழில் சொல்லியிருப்பாங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நிலையில் இது போலியான மனிதர்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சில லிமிட்டேஷன்ஸ், சில பவுண்டரிஸ் இப்படின்னு செட் பண்ணும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்போ அது வரைக்கும் சரி அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த உடனே இல்லை இது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு நிறுவனத்தில் ஒரு மேலதிகாரியாக வேலை செஞ்சுருப்போம். அங்கே இருக்க நம்ம ஒரு சில நிலைப்பாடுகளில் இருப்போம். நாளைக்கு வேற ஒரு இடத்துக்கு போன பிறகு அந்த நிலைப்பாடை நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே நேர் எதிராக மாற்றிக்குவோம். ஸோ இதெல்லாம் மாற்றிக்கொள்கிறேன். ஒவ்வொரு சமயத்துக்கு ஏற்ற போல சந்தர்ப்பவாதியாக அப்பப்போ நான் மாற்றிக்கிறேன். இந்த பவுண்டரி லைன்ஸ்லாம் செட் பண்ணால் இதுக்கு எனக்கும் ஒத்து வரலை அப்படின்னு யாரெல்லாம் உணர்கிறோமோ இல்லை யாரெல்லாம் உணர்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே போலியானவர்கள். எஸ், இன்னும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பா இன்னைக்கு வந்து கர்ப்பப்பை வாய் புண் அதை பற்றி பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு பெண்கள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பிறகு சொல்லப்போனால் ஒரு 40க்கு பிறகு அபோவ் 40லேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் நம்மளை சந்திக்கிறாங்க வராங்க. அதை பற்றி இன்னைக்கு பேசலாம். கண்டிப்பாங்க.
இந்த கருவாய் புண் அப்படிம்பாங்க. இதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க மெடிக்கல் டெர்மினாலஜில அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்விசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்விசைட்டிஸ் அக்யூட்டும் இருக்கு, குரோனிக்கும் இருக்கு. சில வித காரணங்கள்னால எனக்கு கிருமி தொத்து ஏற்பட்டுச்சு, அதனால கொஞ்ச நாள் இருந்துச்சு, சில மாதங்கள் இருக்கு, இது அக்யூட் சர்விசைட்டிஸ் அப்படிம்பாங்க. ரொம்ப நாளா கருவாய் புண்ணு இருக்கு, அதனால சர்விக்கல் எரோஷன் அப்படிம்பாங்க. அந்த கருவாய் நல்லா அரிச்சிட்டு இருக்கும். இதுக்குதான் வந்து பாருங்க, இந்த 30 வயசானாலே கருவாய் பரிசோதனை பண்ணிக்கணும் அப்படின்னு நடுவுல கவர்மெண்ட் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க. இப்போ வந்து அதை பெருசா வந்து கவர்மெண்ட் வந்து சொல்றது இல்ல, மக்களும் அதை செஞ்சுக்கிறது இல்ல. அப்ப அந்த கருவாய் பரிசோதனை பண்ணா இந்த சர்விசைட்டிஸ் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஆரம்ப காலகட்டத்திலே இதை வைத்தியம் பண்ணா இது கம்ப்ளீட்லி கியூரபிள். பொதுவா 100 பேருக்கு 10 வருஷத்துக்கு மேல கருவாய் புண்ணு இருக்கு அப்படின்னா அதுல 10 பேருக்கு அது கேன்சரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதுல இந்த கருவாய் கர்ப்பப்பை வாய்ப்புற்று கர்ப்பப்பை வாய்ப்புற்றா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக இந்த கருவாய் புண்ணு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வைத்தியம் பண்ணிக்கணும். ஸ்கேன்லயே கருவாய் ஃபோக்கஸ் பண்ணா தெரியும். அதுக்கு மேல அவங்களுக்கு ஃபிங்கரிங் டிஜிட்டல் பரிசோதனை மூலியமா, கை பரிசோதனை மூலியமா அவங்களால கண்டுபிடிக்க முடியும். டாக்டர்ஸால உடனே சொல்லிடுவாங்க. நீங்க வீட்டுல இருந்தே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெள்ளைப்படுறது பத்தி இருக்கு பாத்தீங்களா, அந்த வெள்ளை ஸ்மெல்லோட வரும், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருந்தா இந்த ப்ளீடிங் வரும், போஸ்ட் காய்டல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லலாம், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்னும் நிறைய அறிகுறிகள் இருக்கு மேடம். சிலருக்கு லேசா 1 டிராப் ப்ளீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் அவங்களுக்கு வந்து யூரின் போனா வருதா இல்ல யூட்ரஸ்ல இருந்து வருதான்றது கூட தெரியாம மக்கள் இன்னைக்கு இருக்காங்க. அதனாலதான் நம்ம இந்த டெஸ்ட் எல்லாம் அட்வைஸ் பண்றோம். டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் பிரகாரம் கண்டுபிடிச்சு நம்ம சொல்றோம். இப்படி எல்லாம் இருந்தா ஆரம்ப நிலையிலேயே வந்து இதெல்லாம் கியூரபிள். இப்போ கேன்சர் கூட ஆரம்ப நிலை தான் கியூரபிள் தான். அப்படி இருக்கு. அப்ப ஏன் பயப்படணும்? மக்கள் வந்து இன்னைக்கு சிலர் அதாவது அக்கறையா பாத்துக்க மாட்டாங்க, கவனமா இருக்க மாட்டாங்க, ஆனா பயப்படுவாங்க, ஃபாலோவும் பண்ண மாட்டாங்க. அது வந்து வேஸ்ட். அப்படி கிடையாது. தைரியமா இந்த பிரச்சனை இருக்கா, ஓப்பனா டாக்டர் கிட்ட பேசுங்க. உங்களுக்கு வேண்டிய டெஸ்ட் எல்லாம் இருக்கு, அதை எடுத்து கண்டுபிடிச்சு அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தா இதெல்லாம் கியூரபிள். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டயட் சொல்றோம். கியூர் ஆனவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்போ இந்த சிம்டம்ஸ் பார்ப்போம். சிலருக்கு இடுப்பு வலி, கால் வலி, வயிறு வலி எல்லாம் இருக்கும், கூட இந்த வயிற்று படுறது இருக்கும். இன்னொரு விஷயம், சில பெண்களுக்கு கர்ப்பப்பை எடுத்துருவாங்க, ஆனா அப்பவும் வெள்ளைப்படுதல் இருக்குன்னு சொல்ற பேஷண்ட்டும் இருக்காங்க. அதனால எல்லா விஷயம் நீங்க புரிஞ்சுக்குங்க. அதனால தான் நாங்க ஓப்பனா இந்த மாதிரி இருந்தா கூட கர்ப்பப்பையிலேயே வெள்ளைப்படுதே அப்படின்னு கவலைப்படாதீங்க. அப்படியும் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறதா இங்க உங்களுக்கு நினைவு கூறுறோம். அதனால எப்பவுமே ஹெல்த் இஷ்யூன்னா கவனமா ஓப்பனா பேசினீங்கன்னா அப்பப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்க முடியும். அப்போ உங்க ப்ராப்ளம் என்னன்னு தெரிச்சு டெஸ்ட் ரிப்போர்ட் வச்சு உங்களை இப்பெல்லாம் வந்து பக்கத்துல இருக்கீங்களா நேரில் வரலாம். வர முடியாதவங்க ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் பயப்படவே தேவையில்லை. உடனே ரிப்போர்ட் அனுப்புங்க, வீடியோ காலில் பேசுகிறோம். உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கு, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரோம். மெடிசன் கொரியரில் வாங்குறீங்க, இல்லைன்னா நேரில் வரவங்க நேரில் வாங்குறீங்க, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நேரில் வாங்க, அடுத்தடுத்து நீங்கள் அப்படியே கொரியரில் ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாமே வீடியோ கன்சல்டேஷன் இருக்கும்போது பயப்பட தேவையில்லை. கவலைப்படாமல் ஃபாலோ பண்ணக்கூடிய வழிமுறைகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் சர்ஜரி தான் முக்கியம் அப்படின்னு பயப்படாது. ஸ்டேஜை பொறுத்து தான் நம்மளும் சொல்றோம். அதனால வந்து நல்ல அட்வான்ஸ் மெடிசன்ஸ்லாம் இருக்கு, டயட்டும் இருக்கு. அதே போல ஆறாத புண்கள், அது வந்து கர்ப்பப்பை புண் மாத்திரம் இல்லை, உங்களுக்கு டயபெட்டிக்னால ஆறாத புண்கள் இருக்கலாம், அல்சர்னால ஆறாத புண்கள். பல வருடங்களாக அல்சர் கஷ்டப்படுறவங்க இருக்கீங்க. அதனால உடம்புக்கு வெளியே ஆறாத புண்கள், உடம்புக்குள்ள ஆறாத புண்கள், அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெடிசன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் கொடுத்து நீண்ட நாட்களாக ஆறாத புண்களுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத எங்க நினைவு கூறுறோம். ஏன்னா நேரில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா இல்லை எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பேசணும்னா கூட எங்களுக்கு நம்பருக்கு தொடர்பு கொண்டு சொன்னீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் கூட உங்களுக்கு விளக்கம் நாங்கள் தர ரெடியாக இருக்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.
அருமையான நம்ம ஒரு வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் போலியான மனிதர்களை அடையாளம் காண்பது எப்படின்னு சொல்லி. ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? ஜோ எப்பவுமே வந்து இந்த ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவோம்ல, எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ட்டு, அந்த மாதிரி தான். ஸோ இவங்களை பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளோட எனர்ஜி லெவல்ன்றது இப்படி இருந்தது இப்படி ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருந்திருப்போம். அது வந்து அப்படியே நெகட்டிவாக மாறக்கூடிய வாய்ப்பு வந்து அமைஞ்சிருக்கும். அப்போவே நம்மளுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடலாம், ஓகே நம்ம வந்து போலியான ஒரு உறவு கூட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக. அதாவது சில நேரங்கள் செவி கொடுத்து கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடந்த காலத்தில் கூட நீங்கள் சொன்ன ஒரு கதை, செவி கொடுத்து கேட்பதனால் தற்கொலை எண்ணத்தை விடுத்த ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லி, அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அந்த செவி கொடுத்து கேட்கக்கூடிய விஷயம் நல்லதாக இருந்தால் நான் உட்கொள்வது நல்லது, அது நல்லதாக இல்லை என்றால் அதை நான் உட்கொள்வது ரொம்ப ரொம்ப தீயது. அப்போ அதை நான் என் காதுக்குள்ளே கேட்டு இந்த காது வழியாக வாங்கி அந்த காது வழியாக நான் என்ன பண்ணிடுறேன், விட்டுறணும். அப்போ அதுபோல நான் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், நான் அவங்கள்ட்ட பேசிட்டு வரேன், என்னோட எனர்ஜி லெவல் ட்ரெயின் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்குள்ளே ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு எல்லாம் எதிர்நிலையாக நடக்கிற மாதிரி ஒரு உணர்வை எனக்கு கொடுத்தால் நான் சந்தித்து வந்த மனிதர் போலியானவர். அப்போ அதை அவர்களை தவிர்த்து விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இன்னைக்கு வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம எத்தனையோ மனிதர்களை நாம் சந்திக்கிறோம். அப்போ அதில் யார் நமக்கானவர்கள் யார் போலியானவர்கள் என்பதை அறிவதற்கான ஒரு வாய்ப்பு கடவுள் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிறார். இதில் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களில் மட்டும் நல்லவர்கள் போலியானவர்கள் கிடையாது, நமக்குள்ளேயும் ஒரு நல்லவன் போலியானவன் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கின்றது. அப்போ அதில் எது மேலோங்கி இருக்கிறது அதை நாம் சிந்தித்து, அதை ஒருவேளை போலியானவன் நான் அப்படிங்கிறது மேலோங்கி இருந்துச்சுன்னா நம்ம திருத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப கட்டாயம். இல்லை போலியானவன் அப்பப்போ மட்டும் வெளியே வந்துட்டு போகிறான் அப்படின்னா அவன் அப்பப்பவும் வராமல் தடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். பெங்களூரை சேர்ந்த ஆண்டனி ரமேஷ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மனைவி எமிலியானா, மகள்கள் ஜெனி, ஜோனா, மகன் ஜஸ்டின், மச்சான் பிரவீன், தங்கை பிரமீளா, மாமனார் மாமியார், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எசாயா 52:12. ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார், இஸ்ரேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பார். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, போலித்தனத்தை விட்டொழிப்போம், உண்மையாக வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமையும் மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா, சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.